மந்திரி மதுரமுத்து மகாராஜா மகாராஜா சோழமுத்து நீ சாப்பிடுற நீ தும்ப நான் சாப்பிடுறேன் நீ தும்ப அப்ப நான் திம்பேன் நான் சாப்பிடுவேன் நீ சாப்பிடுறியா சாப்பிடுறது திம்பியா ரெண்டு ஒண்ணுதாங்க சாப்பிடுறதும் திங்கிறதும் ரெண்டு ஒண்ணுதான் தீராயதற்கு தெய்வீக சபை சபை இங்க இருக்குது இந்த தெய்வ சபை எதற்காக என்ன காரணம் கூத்து போட்டு இருக்கிறாங்க எதுக்கு சரி தடலையம்மனுக்காக தடலையம்மனுக்காக இன்னும் தடையம்மனுக்காக இன்று ஓரிரவு நாடகத்தை விட்டு அரங்கேற்றம் செய்கிறார்கள். நாடகம் விட்டு நல்ல உள்ளபடி குடும்பம் நாடகம் பார்த்து வந்த சுற்று வட்டார பொதுமக்களின் குடும்பமும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வமும் வாழையடி வாழைய வாழ விடுது என்று என்ன சாமி தடலையம்மன் தடலையம்மனை வேண்டிக் கொள்கிறேன். காலையில நான் ஒருத்தனை சம்பளம் வைக்கிறேன். இன்று வைத்த நாடகம் நாடகம் என்ன நாடகம் தெரியாது நெசமேலுமா சொல்றேன் தெரிஞ்சுக்காங்க நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க அவளை பவள கொடி நானும் சொல்லமா வேற யாராவது இன்னும் வீட்டு பார்க்க வந்திருக்காங்க அவங்க வீட்டுல இருந்து நீ பிடிச்சியா அவன் சொன்னா பாருல போட்டு வேலு உங்களுக்கு பக்க மந்திரியா ஆமா ஏய் அவளை பவள கொடி எவ்வளோ சொல்லல வெடிகடி எனக்கு சான்ஸ் கிடைக்க கூடாது பவளக்கொடி நாடகம் போய் இது பவளக்கொடி நாடகமா இது ஒரு தெய்வீக நாடகம் அப்படியா ஒரு பக்தியான நாடகம் என்ன நாடகம் அதாவது ரயில் போகுது உடையாக போலாம் ரயிலுக்கு தாமரை பெரியனாச்சியா தபசு தாமரை பெரியனாச்சியா தபசனி சட்டம் அப்படியா கடை வெட்டுவாங்க இன்னும் புன்னடைய நாடகம் கடை வெட்டுவாங்க எதுக்கு தெவம் பண்ணா கடை வெட்டணும்ல தவம் தவம் வேற தெவம் வேற சரி சரி தபசுரா சரிங்க சரிங்க மகாபாரத கதையில அர்ஜுனன் தபசு இந்த பொன்னர் சங்கர் நாடகத்துல தாமரை பெரியனாச்சியார் தபசு ஆமா இந்த நாடகத்துல நான்யா நீங்க வந்திருக்கீங்களா என் பெயர் என்ன என்ன ஒவ்வொன்றாக சொல்கிறேன் ஒண்ணு கூடாம சொல்லுங்க நானா ஒண்ணு விடாம சொல்லுங்க மந்திரி ராஜா செல்கொண்டாம இருக்கணும் Thank you.
மன்னனுக்கு சேல மன்னனுக்கு சேல மன்னனுக்கு நீங்கதான் சொன்னீங்க சேல மன்னன் சோழ நாட்டு ஆண்டவருக்கு சோழ நாட்டு பட்டி சேல மன்னன் இல்லையா சோழ மன்னனா? ஆமாப்பா சோழ மன்னன் நீதான் எழுத்த மாத்தி போச்சுடா டே அப்பா. ஏங்க அப்படி நீங்கள் சோழ மன்னனாக நீங்க இருந்தால் இந்த பக்கம் திரும்புங்க. அவங்க கூத்து பார்ப்பாங்களா உங்க சுட்டு பார்ப்பாங்களா? சொல்றான் அப்படி திரும்பி சொல்லுங்க. சோழ மன்னனாக நீங்க இருந்தாலும் உங்களையும் பெற்றார்களே கோயாகம்மா தாய் தந்தை உங்க பெற்றாங்கல்ல குப்பமாறு இருக்கிறாங்க. எப்படி பொறுத்த எங்க அம்மா பேரு செலவரி, எங்க அப்பா பேரு பிப்ரவரி, ரெண்டு பேருக்கும் பிறந்த என் பேரு டெம்பரவரி. போயிருக்கிறாங்க. எங்க எங்க அம்மா கம்பு வாங்க போயிருக்கிறா, எங்க அப்பன் சோளம் வாங்குறதுக்கு போறதுக்கு ரெடியா இருக்கிறான். என்ன கட்டணோடையா இருந்தாலும் என்னை பெற்றாரே எங்க அப்பா. அம்மா யார் தெரியுமா? ராஜேந்திர சோழ மன்னன், ராஜேந்திர சோழ மன்னன், ராஜேஸ்வரி ராஜேஸ்வரிக்கும் ராஜேந்திர சோழ மன்னனுக்கும் மகனாய் பிறந்தேனே. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இடம் தொலைகிட்டு இருக்காங்க, இடம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க சாமி. உனக்கா இன்னும்மா எனக்கு என்ன அப்படி என்ன வயசாகி போச்சுக்கிறீங்க? ஒரு முடிய நரைக்கல, ஆடி வந்தா தான் 18, அதான் முடிய நரைக்கல. என் முடியும் உன் முடியும் ஒன்னாகி போயிருமா? வாயில ஏத்திடுவேன், பல்லு இருக்குது கடிச்சுக்குவேன், முதுகுல ஏத்துவேன், முதுகெலும்பு இருக்குது அப்படியே பட்டைய மாட்டோம், நெஞ்சில ஏத்துவேன், அல்லெலும்பு இருக்குது அப்படியே பாவத்திலே ஏத்தி விடுவேன், இருக்குது மாட்டிக்கும். இத்தனையும் வேணாங்கிறிய எங்கடா ஏத்துறது? குத்தணும்னு ஏத்தணும்னு நீ ஆசைப்பட்டுட்ட, உன் ஆசைக்கு நானும் இணங்குறேன், குமிஞ்சிக்கிறேன், கொச்சில குத்த அப்படி வெளு வெளு போகும், கிரீச்சு போட்டு நான் திருமணம் செய்த மக்கள் யார் செய்யவா? என்ன
ராணியரால் சோழராணி சோழராணி இப்படி திருமணம் செய்து நண்பா இன்று நான் எதற்காக வந்தேன் ஏன் வந்தீங்க நான் எப்படி 6 வருஷம் சொன்னாங்க 6 வருஷம் சொன்னாங்க ஏய் ஓய் 96,000 நாடுகளை ஆண்டு 96 நாடுகளை 96 நாடுகளே ஆண்டு வர்றீங்க உண்மை ஏ அப்பா இந்த 96 நாட்டிலும் மக்கள் எப்படி இருக்கார்கள் எந்த விதத்தில் வாழ்கிறார்கள் அப்படி என்பதை நான் நகர சோதனை செய்ய வேண்டும் ஓஹோ அதனால நான் கட்டிய மனைவி சோழராணி அழைத்து போய் 96 கிராமங்கள் 96 கிராமத்தை நான் சேவை செய்து வந்திருக்கிறேன் 96 கிராமத்தை நீ சாப்பிட்டுட்டு வந்திருக்கா 96 கிராமத்தை நான் சேவிக்கிறேன் சேவிங் பண்ற கட்டிங்க சேவிங்க அதனால என் மனைவி சோழராணி அழைத்து இந்த 96 கிராமத்தையும் எப்படி வாழ்கிறார்கள் மக்கள் என்று நான் பரிசோதனை செய்ய வேண்டும் நகர சோதனை செய்ய வேண்டும் பவானி போகணும்பா எதுக்கு நகர் பவானி போய் பரிசோதனை செய்யணும்டா அதான் நகர சோதனை போக வேண்டும் நகர சோதனை செய்யணும் அதனால நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா நான் என்னங்க பண்ணணும் இந்த 96 கிராமங்களில் மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் அப்படி என்று நான் நகர சோதனை செய்ய வேண்டும் என் மனைவியாகப்பட்ட சோழராணியை அது சீக்கிரம் அழைத்து வா அம்மா இருக்காங்க அரண்மனைக்குள்ளே சரிங்க நான் போய் கூட்டிட்டு வரேன் நீ போக வேணாம் வெளியே நின்று கூப்பிடு ஏங்க நாம எங்க இருக்கிறோம் இந்த பூமியில அம்மா எங்க இருக்காங்க அரண்மனையில இங்க இருந்து அவங்க போய் தானே கூட்டிட்டு வர முடியும் வெளியே நின்று கூப்பிடு வெளியே தான் இங்க இருந்தா கேட்டுக்கிட்டு போய் தானே கூப்பிட முடியும் வெளியே நின்று நான் வந்து சோறு திக்கிறேன் அப்ப நான் வந்து நீங்க இங்க இருந்து பெரிய சீரகாப்படியில இருந்து உங்க நகை உங்க ஓட்டைக்கு போய் தானே கேட்டுக்கிட்டு நின்று கூப்பிட முடியும் ஓட்டை போய் கூட்டிட்டு வரங்க நீங்க அருவமனையில உட்காருங்க அரண்மனையில உட்காருங்க அவ கூலி எப்படி என்ன அகோது எப்படி என்றால் சோழ மன்னனானவன் தன்னுடைய தேவியாகிய சோழராணி அழைக்க சோழராணி சமயத்திற்பார் அன்னவரால் மற்ற கதை தெரிந்து கொள்ளலாம்